எந்தெந்த டிசீஸ்க்கெலாம் நான் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாது? நீங்கள் நான் எந்தெந்த டிசீஸ்க்கெலாம் எடுக்க முடியாதுன்னா, இப்போ நார்மலாக வந்து ப்ரீ எக்கிங் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரீ எக்கிங் டிசீஸ்க்கு நிறைய இருக்குது. இப்போ ஆல்ரெடி வியாதிகளில் ஒரு 100கணக்கான டிசீஸ் இருக்குது. அல்சைமர், பைப்போலார் டிஸார்டர், ஹார்ட் இஷ்யூ வந்து ஓப்பனாக சர்ஜரி பண்ணியிருக்காங்க, பாலிசி தரமாட்டாங்க. ஸோ கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர் இதெல்லாம் ஆயிடுச்சுன்னா பாலிசியே கிடையாது. நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சுருக்கேன்னு சொன்னாலும் பாலிசி கொடுக்க மாட்டாங்க. இப்போ அதே மாதிரி ப்ரீமியம் ஜாஸ்தி கொடுத்து கூட நம்ம பண்ண முடியும். நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க பாலிசிக்கு பணம் கட்டுறதுக்கு. நான் 5 லட்சம் கூட கட்டுறேன், எனக்கு வந்து 50 லட்சத்துக்கு பாலிசி கொடுங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, லிவர். உண்மையிலே எனக்கு கஸ்டமர் இருக்காங்க, அவருக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சார் நான் பணம் 1 லட்சம் கூட கட்டுறேன், பாலிசி கொடுங்க. கொடுக்க முடியாது. கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, டயாலிசிஸ் கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே டிக்ளைன் லிஸ்ட்டுன்னு ஒரு 100, 150, 200 வியாதி இருக்குங்க. அது ஒன்று ஒன்றா சொல்லிட்டு நிறைய வியாதி இருக்குது. இதெல்லாம் வந்ததுனாலே உங்களுக்கு டிக்ளைன்ட்டு தான், பாலிசி தரமாட்டாங்க. தைராய்டுலேயே ஹைப்பர் தைராய்டுக்கு தரமாட்டாங்க, ஹைப்போ தைராய்டுக்கு தான் பாலிசி உண்டு. ஓகே. ப்ரீ எக்கிங் டிசீஸ்ன்னு இருக்குது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய வியாதிகள். இப்போ நான் ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒரு பொண்ணு பேசுகிறாங்க, சுகரு, பிபி, கொலஸ்ட்ராலாக இருந்ததுன்னா பாலிசி எடுத்து 4 வருஷம் கழிச்சு தான் கவர் ஆகும். அது நானும் பார்த்தேன். கிடையாது, தப்பு. இன்றைக்கி தேதிக்கு பாலிசி எடுத்த டே 1 கவரேஜ் கொடுத்துட்ருக்காங்க. சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், ஏபிசிடின்னு சொல்லுவாங்க. ஆஸ்துமா, பிபி, கொலஸ்ட்ரால், டயபெட்டிக், இந்த 4 வியாதிக்கும் டே 1 கவரேஜ். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாலிசி எடுத்து வந்தாலும் உடனே கவர் ஆகும், இருந்தாலும் கவர் ஆகும். அதுக்கேற்ற ப்ரீமியம் மட்டும் லோட் பண்ணி கொடுக்குறாங்க. 4 வருஷம் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி இப்போ எல்லா கம்பெனிலையும் ப்ரீ எக்கிங் டிசீஸ் வந்து 3 இயர்ஸ். ஸோ 3 இயர்ஸ்லேயே கவர் பண்ணி கொடுக்குறாங்க. 3 வருஷம். ப்ரீ எக்கிங் டிசீஸ்ன்றது ஆல்ரெடி இருக்கக்கூடிய வியாதிகள். ஸோ ஒரு சில வியாதிகள்லாம் இருந்தால் பாலிசி கொடுப்பாங்க, ஒரு சில வியாதிகள்லாம் வந்துருச்சுன்னா பாலிசியை தரமாட்டாங்க. ஓகே. மனுஷங்களோட வாழ்க்கையில ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு அத்தியாவசிய தேவையா மாறிடுச்சுங்க. அதை ஒரு அனாவசியமான செலவா நீங்க நினைக்காதீங்க. உடனே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க, உங்க ஹெல்த்தையும் வெல்த்தையும் பாதுகாத்துக்கோங்க. 100% ஹாஸ்பிட்டல் பில்ஸ் எல்லாத்தையும் செட்டில் பண்ற மாதிரி ஒரு எக்ஸலண்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி பெஸ்ட் சர்வீஸோட உங்களுக்கு தேவைப்படுதா? ஸ்கிரீன்ல வர இந்த நம்பருக்கு ஹாய்னு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க.